நாசாவின் பெர்செவரன்ஸ் ரோவர் செவ்வாய் கிரகத்தில் முதன்முறையாக அரோரா எனப்படும் துருவ ஒளியை கண்டுபிடித்துள்ளது. பூமியை தவிர வேறொரு கிரகத்தின் மேற்பரப்பிலிருந்து இந்த அரோரா தென்படுவது இதுவே முதன்முறையாகும். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நாசாவின் பெர்செவரன்ஸ் ரோவர் செவ்வாய் கிரகத்தின் இரவு வானில் அரோராக்களை படம் பிடித்துள்ளன. இந்த பிரமிக்க வைக்கும் பச்சை நிற ஒளிர்வு செவ்வாய் கிரகத்தின் இரவு வானத்தை ஒரு கணம் மின்ன செய்துள்ளது. பொதுவாக அரோராக்கள் பூமியின் துருவ பகுதியில் இரவு வானில் தோன்றும் வண்ணமயமான ஒளிர்வுகளாகும். சூரியனிலிருந்து வரும் மின்னூட்டப்பட்ட துகள்கள் நம் பூமியின் காந்தப்புலத்துடன் வினைபுரிந்து வளிமண்டலத்தின் மேலடுக்குகளில் உள்ள வாயுக்களை தாக்கும் போது இந்த ஒளிர்வுகள் உருவாகின்றன. இந்த தாக்குதலின் போது வாயுக்கள் ஒளியை உமிழ்கின்றன. நம் பூமி வலிமையான காந்தப்புலத்தை கொண்டுள்ளது. இது சூரிய காற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது மற்றும் அரோராக்களை துருவ பகுதிகளில் உருவாக்குகிறது. ஆனால் செவ்வாய் கிரகத்திற்கு காந்தப்புலம் இல்லை. இருப்பினும் பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு செவ்வாய் கிரகத்தில் காந்தப்புலம் இருந்ததாகவும் ஆனால் அது காலப்போக்கில் மறைந்துவிட்டதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். தற்போது செவ்வாய் கிரகத்தின் மேலோட்டத்தில் சில பகுதிகளில் காந்த பகுதிகள் உள்ளன என்றும் இந்த காந்தப்புலம் தான் தற்போது அரோராக்களை உருவாக்கியுள்ளது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். கடந்த மார்ச் 18ஆம் தேதி நிகழ்ந்த இந்த ஒளிர்வு சூரியனிலிருந்து வந்த அதி ஆற்றல் துகள்கள் செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலத்துடன் மோதியதால் ஏற்பட்டது. இதனால் செவ்வாய் கிரகத்தின் இரவு வானம் முழுவதும் மென்மையான பச்சை நிறத்தில் காட்சியளித்ததாக நாசா கூறியுள்ளது. இதற்கு முன்பு மற்ற விண்கலங்கள் செவ்வாய் கிரகத்தில் அரோராக்களை புற ஊதா ஒளியில் கண்டுபிடித்துள்ளன. ஆனால் புலம்படும் ஒளியில் குறிப்பாக பச்சை நிறத்தில் அரோராக்களை பார்ப்பது இதுவே முதன்முறையாகும். இந்த அரிய காட்சிகள் ரோவர்களின் அதிநவீன கேமராக்கள் மூலம் தெளிவாக பதிவாகியுள்ளன. பூமியில் அரோராக்கள் பல்வேறு வண்ணங்களில் தோன்றினாலும் பச்சை நிறம் மிகவும் பொதுவானது. இது நம் பூமியின் வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜன் அணுக்கள் சூரிய காற்றிலிருந்து வரும் துகள்களுடன் தாக்கும் போது ஏற்படுகிறது. இதனால் விஞ்ஞானிகள் செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலமும் குறைவான ஆக்சிஜன் கொண்டிருப்பதால் பச்சை நிற அரோராக்கள் தோன்ற இதுவே காரணம் என்று கூறியுள்ளார்கள். மேலும் ஒஸ்லோ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர் ரைட் நட்சன் கூறுகையில், பூமியில் காந்தப்புலம் சூரிய துகள்களை துருவ பகுதிகளுக்குள் செலுத்துகிறது. ஆனால் செவ்வாய் கிரகத்தில் காந்தப்புலம் இல்லாததால் சூரிய துகள்கள் கிரகம் முழுவதையும் ஒரே நேரத்தில் தாக்குகின்றன. இதுதான் துருவ ஒளி கிரகம் முழுவதும் தோன்றியதற்கு காரணம் என்று கூறியுள்ளார். அதிக தீவிரமான சூரிய புயல்கள் எதிர்காலத்தில் நிகழும் போது பிரகாசமான அரோராக்களை உருவாக்கலாம். அவை விண்வெளி வீரர்களின் கண்களுக்கு புலப்படும் என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலம் மற்றும் சூரியனுடனான அதன் தொடர்புகள் குறித்து நமது புரிதலை இந்த கண்டுபிடிப்பு மேம்படுத்தும் என்றும் எதிர்கால செவ்வாய் கிரக பயணங்களுக்கு இந்த தகவல் உதவும் என்றும் விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். ஒருவேளை மனிதர்கள் செவ்வாய் கிரகத்தில் நீண்ட காலம் தங்கினால் அடிவானம் முதல் உச்சி வரை மென்மையான பச்சை நிற அரோராக்களை காணும் வாய்ப்பு கிடைக்கும் என்று நட்சன் கூறியுள்ளார். அரோராக்கள் நமது சூரிய மண்டலத்தில் உள்ள மற்ற கிரகங்களிலும் காணப்படுகின்றன. குறிப்பாக வியாழன் கிரகத்தில் நம் பூமியை விட பல மடங்கு பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த அரோராக்கள் தோன்றுகின்றன. சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் கிரகங்களிலும் அரோராக்கள் காணப்படுகின்றன. ஆனால் அவற்றின் தோற்றம் மற்றும் காரணிகள் வேறுபட்டவை. ஆனால் தற்போது பூமியைப் போல சூரியனிலிருந்து வந்த அதி ஆற்றல் துகள்கள் செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலத்துடன் மோதியதால் இந்த அரோரா தோன்றியுள்ளது என்று கூறியுள்ளார்கள். செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலம் நம் பூமியை விட மிகவும் மெல்லியதாக உள்ளது. இந்த அரோராக்களை படிப்பதன் மூலம் விஞ்ஞானிகள் செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலம் எவ்வாறு வினைபுரிகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். மேலும் செவ்வாய் கிரகத்தில் ஏற்பட்டுள்ள இந்த அரோராக்களை பற்றிய இந்த புதிய ஆராய்ச்சி எதிர்கால மனித குடியேற்றத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. கதிர்வீச்சு அபாயங்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கும் போன்ற தகவல்களை பெறுவது எதிர்கால விண்வெளி வீரர்கள் மற்றும் அவர்களின் உபகரணங்களை பாதுகாப்பாக உருவாக்க உதவும் என்று கூறியுள்ளார்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.